ஸோ கைஸ் இதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லா வந்து பேக் கேமரால வந்து எல்லாமே காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து செல்ஃபி எடுத்துட்டு உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எல்லாமே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு புட்டி என்னடி இது? So guys, next the car. So the car, பேசிக் கார் அப்படியே நம்ம இடிச்சு விளையாடுற கார் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஃபேவரட் ரைடு இது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைடு. நம்மளுக்கு இதுல யார் மேல கோபம் இருக்கோ அவனை இடிச்சு தள்ளலாம், பிரச்சனையே இல்ல. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரைடையும் வந்து உங்களுக்கு கவர் பண்ண பாக்குறோம், ட்ரை பண்றோம். இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ காஷ் நாங்க வந்து ரெண்டு ரைடு தான் வரையும் போயிருக்கோம். இதுவே வந்து ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் எந்த ரைடுமே வந்து சீரியஸ்லி காஷ் நான் ரொம்ப அதிகமா பயந்தேன். அப்படியே ஃபீவரே வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கேன். ஆக்ஷன் மேடம். சரி காய்ஸ், அடுத்து என்ன ரைடு இருக்கோ போயிட்டு பார்க்கலாம். ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபால் தான் வந்து பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஹைட்டு மட்டும் பாருங்க. ஹைட்டு பார்த்தீங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எல்லாரும் கதற சவுண்ட் கேக்குது அவங்களுக்கு. பயங்கரமா கதறாங்க எல்லாரும். சோ गाइस நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ரைடு தான் போக போறோம். எப்படி இருக்கு? சோ வாங்க போயிட்டு பார்க்கலாம். சோ गाइस நம்ம வந்து ஒரு ரைடுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ரைடுக்கு. செம்ம ரஷ் எல்லாரும், சரியான ரஷ். ஸோ இந்த ரைடு காட்டுற பாருங்க உங்களுக்கு.
ஸோ இந்த ரைடுக்காக தான் வந்து 1 மணி நேரமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து ஒரு 3 ரைடு தான் போயிருக்கோம். 4வது ரைடுக்கு வந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க மேல வந்து வெயில் நம்மளுக்கு மேல படாம அழகா ஒரு ஸோ இங்க வர டூரிஸ்டர்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக வந்து அதாவது கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக வந்து மேல வந்து இந்த மாதிரி கொடுத்து ஒரு ஃபேன்லாம் அழகா கொடுத்துருக்காங்க. வாய் ரொம்ப ரோல் ஆகுது கூட்டத்தை பார்த்த உடனே. ஸோ காய்ஸ் நம்மளுடைய குரூப்ல வந்து வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் சம்பவத்தை வந்து பாஸ்கர் வந்து பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் அவுட் ஆனது வந்து இந்த பாஸ்கர் தான். ஒரே வாந்தி வாந்தி வாந்தி. இங்க பாருங்க அப்படியே பயங்கரமா அப்படியே போதையில வர மாதிரியே வரும். அது பாருங்க. ஹாய் சொல்றா பாரு. ஹாய். மக்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்புறியா? ஒன்றும் இல்லையா? ஸோ ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரைடுக்கு போறோம். அந்த ரைடுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ கைஸ் நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேகி தான் வாங்கியிருக்கோம். ஸோ வண்டர்லாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாப்பிட்ற விஷயத்தில் வந்து எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு பிரியாணினாவே ஒரு 400 அந்த ரேஞ்சில் தான் வருது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து நம்ம ஃபுட்டுலாம் அலௌட் இல்லை, ஸ்நாக்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த மேகியோட டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ 110 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 7 மணி டைம்ல வந்து கரெக்டா நைட் 7 மணி. ஸோ இந்த டைம்ல தான் வந்து நம்ம ரோலர் கோஸ்டர்ல போக போறோம். ஏன் கேட்டீங்கன்னா செம்ம கூட்டம். நம்ம வந்து வெயிட் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு. இப்பயே பாருங்க 7 மணிக்கு எவ்வளவு கூட்டம் பாருங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் நம்ம வண்டர்லாந்து கிளம்பக்கூடிய டைம் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் ரைடை கவர் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து செம்ம ரஷ்ஷு. நம்ம வந்தது வந்து வீக்கெண்டு வேற, அதனால செம்ம ரஷ்ஷு. அதுவும் இல்லாம நம்ம வந்து ரெகுலர் டிக்கெட் எடுத்துட்டு வந்தோம். ஸோ ஒரு ரெகுலர் டிக்கெட் எடுத்ததுனால வந்து ஒரு ரைடுக்கே வந்து 1 1/2 மணி நேரம் கிட்ட நம்ம நிக்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 6, 7 ரைடு தான் நம்ம ஏறி இருப்போமே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் டிக்கெட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1400 அந்த மாரி வருது. ஸோ நெறைய வாட்டி ஆஃபரும் நம்ம வண்டர்லால குடுப்பாங்க. நீங்க ரெகுலர் டிக்கெட் எடுத்துன்னு வந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ரைடுமே உங்களால கவர் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு இவங்களே வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து இன்னொரு டிக்கெட்டும் குடுக்குறாங்க. அதுதான் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கு. ஸோ அந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல நீங்க டிக்கெட் எடுத்தீங்கன்னா, அதோட பிரைஸ் வந்து 2500 சம்திங் வருது.
ஸோ அந்த டிக்கெட் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லைனில் நிற்க தேவையில்ல. நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் எந்த ரைடு வேணும்னாலுமே நீங்கள் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நின்னாவே நீங்கள் அந்த ரைடில் நீங்கள் ஏறிடலாம். வண்டர்லா பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வந்து ரைடில் வந்து அன்லிமிட்டெட். நீங்கள் எத்தனை வாட்டினா ரைடில் போய்க்கலாம். அதில் அன்லிமிட்டெடு. ரைடில் எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாமே பக்காவாக மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. அதே மாதிரி மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு விஷயத்தில் வந்து இங்கே எல்லாமே ப்ரைஸ் வைஸ் வந்து எல்லாமே ஹையாக இருக்குது. ஸோ நார்மல் ஒரு ஜூஸ் வாங்குறீங்கனாவே, ஃப்ரெஷ் ஜூஸ்னாவே அது உங்களுக்கு வந்து 100க்கு மேலே அந்த ரேஞ்சில் தான் வருது. அதே நோட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் அலோடு, பட் ஃபுட்டெல்லாம் அலோடு கிடையாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சேஃபாக இந்த வண்டர்லாவை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை எங்கள் கூட என்ஜாய் பண்ணி நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பாய்.